வருகிற சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, காற்றில் கூட ஊழல் செய்த கட்சி திமுக எனவும் பாஜக கூட்டணி 210 தொகுதிகளில் வென்று ஆட்சி அமைக்கும் எனவும் உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழகத்தை யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்பதற்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் விரைவிலே வர இருக்கின்றன. ஆக மக்களது ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்காக அமைத்த கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு என்று சொன்னால் அது என்னுடைய தலைவர்கள் ஆட்சி காலத்திலே தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதனால் இன்றைக்கு தமிழகம் ஏற்றம் பெற்றுகின்றது. பாரத பிரதமர் அவர்கள் நாட்டினுடைய பாரத பிரதமராக பொறுப்பேற்றவுடன் இன்றைக்கு இந்திய நாடே வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இந்திய நாட்டுடைய வளர்ச்சியை பார்க்கப்படுகிறது. இந்திய நாட்டை கண்டு பொறாமைப்படுகின்ற அளவிற்கு உலக நாடுகள் இருக்கின்றன. அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்திருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களை. 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீர்கள். தமிழகத்திற்கு எந்த நிதியை கொடுத்தீர்கள், என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மத்தியிலே அமைச்சராக வந்தார்கள், அதிகாரத்திற்கு வந்தார்கள், கொள்ளையடித்தார்கள். அதுதான் உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடாக இருந்தது. அங்கே கொடி பறக்கின்றது. எதனால் பறக்கின்றது? காற்றிலே பறக்கின்றது. காற்றுக்கு கண்ணுக்கு தெரிகிறதா? தெரியாது. அந்த காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,74,000 கோடி ஊழல் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி.